கோடை காலம் தொடங்கிடுச்சு. வெயில் கொளுத்தி எடுக்குது. வெயிலோட உஷ்ணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக சாலையோர பழக்கடைகள், ஜூஸ் கடைகள், இளநீர், நுங்கு கடைகளில் கூட்டம் மலை மோதுது. சீசன் டைமுங்கிறதுனால பல இடங்களில் தர்பூசணி பழங்கள் கொட்டி வைக்கப்பட்டு விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வழியாக போகிறவங்க வெயிலுக்கு இதமாக தர்பூசணியை பழமாவோ இல்லை ஜூஸாவோ வாங்கி சாப்பிட்றாங்க. விலை கம்மி, நீர்ச்சத்து அதிகம், ஹீட்டை தணிக்கும்னு நம்பப்படுறதுனால ஒவ்வொரு வருடமும் சம்மர் தொடங்கிட்டாலே தர்பூசணி விற்பனை படு ஜோரா நடக்குது. அப்படிதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் பல இடங்களில் தர்பூசணி விற்பனை செய்யப்படுது. ஒரு சில கடைகளில் சாப்பிட்ட பொதுமக்கள் அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அதனால் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இது சம்மந்தமாக புகார் கொடுக்குறாங்க. கலெக்டர் தினேஷ்குமார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூப்பிட்டு இது சம்மந்தமாக ஆய்வு நடத்துங்கன்னு சொல்கிறாரு. அதனால் தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜூஸ் கடைகள், தர்பூசணி விற்பனை கடைகளில் ஒசூர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மொபைல் டெஸ்டிங் வெஹிக்கிள் மூலமாக ஆய்வு நடத்துகிறாங்க. அப்படி ஆய்வு நடத்தும் போது 7 தர்பூசணி விற்பனை கடைகளில் ஆய்வு நடத்தும் போது 3 தர்பூசணி கடைகளில் அந்த விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி கெமிக்கல் இன்ஜெக்ஷன், அதாவது ரசாயனம் கலந்திருந்தது தெரிய வந்தது. மனிதர்கள் சாப்பிடவே தகுதி இல்லாத அந்த தர்பூசணி பழங்களை சுமார் 8 டன் தர்பூசணி பழங்களை பறிமுதல் செஞ்ச அதிகாரிங்க அதை தேன்கனிக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அந்த தர்பூசணியை விற்பனை செஞ்ச 2 வியாபாரிகளுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் போட்டதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து எங்கேருந்து இந்த தர்பூசணி பழங்கள் வாங்கப்பட்டது அப்படின்னு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்ன அந்த தர்பூசணியில் கலந்துருந்தது, அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். பொதுமக்கள் தர்பூசணி பழங்களை வாங்கும்போது அதனுடைய கலர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் வாங்குறாங்க. மக்களோட இந்த மனநிலையை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சில வியாபாரிகள் தர்பூசணி பழத்தில் எரித்ரோசின் பீன்ற இன்ஜெக்ஷனை செலுத்தி அதை விற்பனைக்கு வைக்கிறாங்க. எரித்ரோசின் பீனா என்ன, இது அவ்வளவா நம்ம கேள்விப்படாத விஷயமா இருக்கே அப்படின்னு உங்களில் பல பேர் யோசிக்கலாம். பொதுவாக ஃபுட் சேஃப்டி அஃபிஷியல்ஸ் மார்க்கெட்டில் திடீர்னு ரெய்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கார்பைடு கற்களை பயன்படுத்தி பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை பறிமுதல் செஞ்சாங்கன்னு நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இந்த கார்பைடு கற்கள் எதுக்கு உதவுதுன்னு கேட்டால், காயாக பறித்து கொண்டு செயற்கையாக பழுக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல். இதே மாதிரி எரித்ரோசின் பீன்றது தொழிற்சாலையில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கலை தர்பூசணி பழத்தில் இன்ஜெக்ஷன் மூலமாக உள்ளே செலுத்தும் போது தர்பூசணியுடைய உட்புறம் நல்லா இளஞ்சிவப்பு நிறத்தில் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த தர்பூசணி பழங்களோட சுவையையும் கூட்டும்னு சொல்லப்படுது. இந்த இன்ஜெக்ஷன் போடப்பட்ட தர்பூசணி பழங்கள் சீக்கிரம் கெடாது, அதனால் ரொம்ப நாள் வச்சிருந்து விற்கலாம்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் எரித்ரோசின் பி கெமிக்கல் பயன்படுத்தப்பட்ட இந்த தர்பூசணி பழங்களை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வார்ன் பண்ணுறாங்க. காரணம், குமட்டல் தொடங்கி வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, இது மட்டும் இல்லாமல் கேன்சர் கூட வரக்கூடிய அபாயம் இருக்கிறதா சொல்கிறாங்க. கருமுட்டையை பாதித்து இன்ஃபெர்டிலிட்டியை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் கூட இருக்குன்னு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வார்ன் பண்ணுறாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு சைல்டுஹுட் பிஹேவியரே பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தர்பூசணி பழத்தையே சாப்பிடாமல் நம்ம அவாய்ட் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா சம்மரில் சாப்பிட மிகச்சிறந்த பழம் தர்பூசணி. பிளட் ப்ரெஷரை குறைக்கும், தசை வலியை போக்கும். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த தர்பூசணி பழம் கலப்படம் இல்லாததுங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். சரி, எரித்ரோசின் பி கலக்கப்பட்டது இந்த தர்பூசணியில் எரித்ரோசின் பி கலந்துருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டால் சிம்பிளான டெஸ்ட்டு தான் கண்டுபிடிச்சிடலாம். காட்டன் அல்லது டிஷ்யூ பேப்பரை வச்சு கட் பண்ண தர்பூசணி மேலே நம்ம தடவும் போது அதில் கலர் ஒட்டுச்சின்னா இதில் கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். போன வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், சென்னையில் விற்பனை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயில் ரோடமைன் பிங்கிற கெமிக்கல் கலந்துருந்ததை ஆய்வில் அதிகாரிங்க கண்டுபிடிச்சாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பஞ்சு மிட்டாயில் ரோடமைன் பிங்கிற கலரிங் ஏஜென்ட், அதாவது ஜவுளித்துறையில் பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் இது. இதை சாப்பிட்டா கிட்னி, லிவர், பிரெயின் எல்லாமே பாதிக்கும், கேன்சர் கூட வரும். இதனால தான் கவர்மெண்ட்டே பஞ்சு மிட்டாய் விற்பனையை தடை பண்ணாங்க. ஆனால் தர்பூசணியில் அந்த மாதிரியான டேஞ்சர்லாம் எதுவும் இல்லை, ஏன்னா இது இயற்கையில் விளையக்கூடியது தான். எத்தனையோ சிறு வியாபாரிகள் இந்த சம்மர் டைமில் தர்பூசணி விற்பனையில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் தான் அவங்களுடைய ஒரே வாழ்வாதாரமாக இருக்குது. ஆனாலும் கூட எங்கேருந்து தர்பூசணி பழத்தை வாங்குகிறோங்கிறதுல அவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். நேரடியாக விவசாயிகள் கிட்டேருந்து வாங்கும்போது கண்டிப்பாக கலப்படம் இல்லைங்கிறத உறுதிப்படுத்த முடியும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதன் மூலமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானமும் கிடைக்கும்னு ஒரு சில வியாபாரிகள், இடைத்தரகர்கள் செய்யக்கூடிய தவறு பொதுமக்கள் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துது. பொதுமக்களுக்கும் இதை பற்றின அவேர்னஸ் ரொம்பவே முக்கியம். எரித்ரோசின் பி கெமிக்கல் கலந்த தர்பூசணியை பற்றி உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கும் சொல்லி அவங்களையும் அலர்ட் பண்ணுங்கள்.